ராஜ் சிவான்னு ஒரு ஆய்வாளர் கட்டுரை எழுதுறாரு. என்ன சொல்றாரு, ஒரு போர் நடந்தால் எப்படிப்பட்ட ஒரு அழிவை ஒரு நிலம் சந்திக்கும், அப்படிப்பட்ட அழிவை அணு உலை வெடித்தால் சந்திக்கும். ஆனால் போர் நடந்துருச்சு, ஈழ போர் நடந்துருச்சு, நம்ம அழிவை சந்தித்தோம். ஆனால் மக்கள் மீள் குடியேற்றம் செய்கிற நிலமாக அது இருக்கும். ஒரு 2 ஆண்டு கழிச்சு, 3 ஆண்டு கழிச்சு, 4 ஆண்டு கழித்து, 5 ஆண்டு கழித்து, 10 ஆண்டு கழித்து, அல்லது 1/4 நூற்றாண்டு கழித்து கூட, அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் கூட மக்கள் மறுபடியும் மீள் குடியேற்றம் செய்கிறதற்கு வாய்ப்பான நிலமாக அது இருக்கும். ஆனால் அணு உலை வெடித்து ஏற்படுகிற அழிவு அப்படி இல்ல, சுடுகாடுதான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பூமி அழியும் வரை அந்த இடத்துல மானுடர்கள் மற்ற எந்த உயிரினமும் வாழ்வதற்கு குடியதற்கு வாய்ப்பு இல்லை. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். ஒருவேளை அணு உலை வெடித்து அதிலிருந்து பாதிப்புக்கு ஆளாகாமல் நீங்கள் உயிர் தப்பி போனாலும் மகிழ்ச்சி அடைய முடியாதுங்கிறான். அது காரணம் என்ன? மகிழ்ச்சி அடைய முடியாது. நீ பாதிப்புக்கு ஆளாகி இருப்பாய், உனக்கு பிறக்க போற பிள்ளை பாதிப்புக்கு ஆளாகும், இது போல பிறக்கும். அவனுக்கு பிறக்க போற பிள்ளை அது போல பிறக்கும். பல 100 தலைமுறைகள் பாதிப்புக்கு ஆளாகுங்கிறான். அதனால உயிர் பிழைத்து ஓடிவிட்டோம் என்று நீ மகிழ்ச்சி அடைய முடியாதுங்கிறான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானியில சொல்றான். அணுகுண்டு மேல் ஏழு அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதாங்கிறான். இதை நானா சொல்றேன், விஞ்ஞானி சொல்றேன். அதாவது உங்களாம் நம்ப முடியுதா பாருங்க, நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுங்கிறான் அணுக்கதிர். அந்த கதிர்வீச்சு கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுதுன்னா நம்ம சதை எம்மாத்திரம் நீங்க யோசிச்சு பாரு. ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். அணு உலை வெடிக்க வேண்டாம், அணுக்கழுவை நீ புதைக்க வேண்டாம். அணு உலைய குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அணு உலை இருக்குல்ல, அதை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை குளிர்விக்க நீ பீச்சி அடிக்கணும் தண்ணீரை. அதனாலதான் கடற்கரைக்கு பக்கத்திலேயே அணு உலை அமைக்கிறது காரணம். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த அணு உலையை குளிர்விக்க நீ அந்த மேல பீச்சி அடிக்கிற தண்ணீரை கடலில் பாய்த்தினாலே போதும். கதிர்வீச்சு கடலெங்கும் பாய்ந்து எல்லா உயிரினங்களும் நஞ்சாயிரும். 90 திமிங்கலங்கள் செத்து கரை ஒதுங்குச்சுல, ஏன் அதுக்கு யாருமே விவாதிக்கல? பல டால்பின்கள் செத்து கரை ஒதுங்குச்சுல, ஏன் அதை பத்தி யாருமே வாய் திறக்கல? இந்த அடையாறு திருவான்மையூர் பக்கத்துல பல ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்து கரை ஒதுங்குச்சுல, அதை பத்தி ஏன் யாருமே பேசல? திடீர்னு இத்தனை ஆயிரம் மீன்கள் ஏன் செத்துச்சு, ஏன் ஒருத்தனும் பேசல? ஒரு தொலைக்காட்சி பொதுவாகத்துக்கு எடுக்கல. 90 திமிங்கலம் ஒரே நேரத்தில் செத்து ஏன் கரை ஒதுங்குது, ஏன் யாரும் பேசல? காரணம் இந்த கதிர்வீச்சு தான். அணு உலையில தயாரிக்கிற மின்சாரம் 1000 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கிறதுல 27 டன் அணுக்கழிவு வருதுங்கிறான் ஆண்டு ஒன்றுக்கு. அப்படின்னா எவ்வளவு அணுக்கழிவு வரும்னு பாத்துக்கிறீங்க. சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அந்த வீரியத்தினுடைய பாதி அளவு உரை 24,000 ஆண்டு ஆகும்னா மொத்தமா 48,000 ஆண்டு, 50,000 ஆண்டு வச்சுக்கிறோம். இது எந்த மாதிரி கணக்கு எவனுக்கும் தெரியாது. சும்மா ஒரு குத்து மதிப்பு தான், தோராயமா. பாதுகாப்பா கூட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம், ஏன் மண்ணில் வேண்டாம், தயவு செய்து எடுத்துட்டு போ. இந்த கூடங்குள அணு உலையில் தயாரிக்கிற மின்சாரத்தை நான் மட்டும் பயன்படுத்தல, எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து பிரித்து கொடுக்குறீங்க. அந்த மாநிலங்கள்ல புதைங்கல, பாதுகாப்பானதானே. டெல்லி பாராளுமன்றத்துக்குள்ள புதைங்க, பக்கத்துல புதைங்க, குஜராத்ல புதைங்க, பீகார்ல புதைங்க, மத்திய பிரதேசத்துல புதைங்களே. உங்களை வேணாம்னு சொல்லல. கேரளால புதைங்க, கர்நாடகால புதைங்க, ஆந்திரால புதைங்க. மின்சாரம் அணு உலை எனக்கு அணு கழிவு